பட் அவங்களோட வரலாறு இல்லை. நம்ம ஸ்கூல்ல படிச்சுட்டு எவ்வளவு பெரிய பெரிய எம்எல்ஏஸ் இருக்காங்க, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, கலெக்டர்ஸ் இருக்காங்க, பிசினஸ் பீப்புள் இருக்காங்க, பேங்க் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. நாளைக்கு நீங்களும் அந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல வர போறீங்க. அதுக்கு முதல்ல நம்ம கர்வம் கொள்ளணும். நாம ஒரு இடத்துல இருக்கிறோம், அந்த இடம் ரொம்ப தலை சிறந்த இடம்னு. இப்ப நம்ம ஸ்கூல்ல இன்னொரு இந்த கிரவுண்ட் மேல ஒரு பெரிய வைரம் வச்ச மாதிரி நமக்கு ரெவரண்ட் ஃபாதர் கிடைச்சிருக்காங்க. ஃபாதர் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. டே அண்ட் நைட் உங்களை பத்தி யோசிக்கிறாங்க. நிறைய விஷயம் உங்களுக்கு பண்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. நான் பேரண்ட்ஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றது ஒண்ணுதான், நீங்க உங்களோட சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யுவர் சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு தி டீச்சர்ஸ் அண்ட் தி பிரின்சிபல். Here comes Mr. Uday Kumar. இவரும் நம்ம ஃபாத்திமா ஸ்கூல் தான். is the bank manager of cooperative bank manager ஆகாங்க. I welcome him also. So நாம முதல்ல நாம எங்க படிச்சுட்டு இருக்கோம்ன்றதுல நினைச்சு நம்ம பெருமைப்படணும். ஏன்னா இங்க டென்னிஸ் இருக்கு, நெட் பிராக்டிஸ் கிரிக்கெட் இருக்கு. நாங்க ஒரு 3 days பேக் இங்க ஒரு பிசிக்கலி டிசேபிள்ட் பீப்புளுக்கு ஸ்போர்ட்ஸ் டே வச்சுட்டு இருந்தோம். அப்ப நிறைய பசங்க பிள்ளைகள் விளையாடுறத பார்த்தோம். ஆனா நம்ம ஸ்கூல் பசங்க, நம்ம ஃபாத்திமா ஸ்கூல் விளையாடுற பசங்க ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்காங்க. இவ்வளவு பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு நம்ம கிட்ட. இதை நம்ம பிள்ளைங்க நீங்க மோஸ்ட் யூஸ் பண்ணிக்கணும். நாம எல்லா கேம்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். நாம ஒரு ஆக்டிவிட்டி சொல்றாங்க, நம்ம கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, நம்ம கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கன்னா நாம முதல்ல நின்று அதை செய்யணும். அதை செஞ்சாதான் நமக்கு நம்ம ஸ்கூலுக்கு பெருமை கிடைக்கும். எது நம்ம ஸ்கூலு? எது நம்ம ஸ்கூலு? லாஸ்டா பிஃபோர் ஃபினிஷிங் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாம மாற்ற முடியாத சில விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு நம்ம ஸ்கூல். இன்னைக்கு உங்களுக்கு அதோட அருமை தெரியாது. இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும் போது என்னடா மழை பெய்யுற மாதிரி இருக்கு, சீக்கிரம் விட்டா போதும், எவனோ பேசிட்டு இருக்கான் அப்படிலாம் நமக்கு தோணும். எனக்கு உங்களுக்கு அந்த மாதிரி தோணி இருக்கு. ஆனா இப்போ ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு அப்புறம் நான் இங்க நிற்கும் போது இப்போ இந்த எமோஷன் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்க எமோஷனை எங்களால உங்களுக்கு எக்ஸிபிட் பண்ணி காமிக்க முடியல. அதனால புரிஞ்சுக்குங்க, யூ ஆர் இன் தி கோல்டன் டேஸ். உங்க வாழ்க்கையில நீங்க உங்க கோல்டன் டேஸ்ல இருக்கீங்க. நீங்க வாழ்க்கையில 3 பேர் பேச்சு கேட்டா மட்டும் போதும், வாழ்க்கையில மேல வந்துடலாம். 3 பேர் பேச்சு தான். ஒன்னு நம்ம பேரண்ட்ஸ், இன்னொன்னு நம்ம டீச்சர்ஸ், இன்னொன்னு நம்ம ஃபாதர். இவரோட ஃபாதர் கை சேர்க்கிறாருன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஃபாதர் நம்மள மாதிரி பல ஊர்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க, பல பேருக்கு சேவை செஞ்சிருக்காங்க. நாம நல்லா இருக்கணும்ன்றது ஒன்று மட்டும்தான் இந்த 3 பேருக்கு இன்டென்ஷன். ஸோ லைஃப்ல இந்த 3 பேர் பேச்சு மட்டும் என்னைக்குமே கேட்காம இருந்துடாதீங்க. ஆனா நமக்குள்ள ஓடுறது என்ன இருக்கும்னா, இந்த 3 பேர் பேச்சு தான் நம்ம கேட்க வேணாம்னு தோணும். யார் 3 பேர் பேச்சு நம்ம கேட்க வேணாம்னு நம்ம மனசுக்குள்ள ஓடும் தெரியுமா? ஒன்று நம்ம அப்பா அம்மா பேச்சு, இன்னொன்று நம்ம டீச்சர் பேச்சு, அடுத்தது நம்ம பிரின்சிபல் சொல்றது. இவங்க 3 பேர் தாண்டா நம்ம போட்டு உயிரா வாங்குறாங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்தா எங்க அப்பா திட்டுறாரு, ஃபேஸ்புக்ல வீடியோ பார்த்தா அம்மா திட்டுறாங்க, மொபைல்ல யூடியூப்ல வீடியோ பார்த்தா கேம் விளையாடுனா அம்மா திட்டுறாங்க. டீச்சர்ஸ் இது சரியில்லை, அது சரியில்லை, இப்படி இரு, அப்படி இரு, இப்படி ட்ரெஸ் பண்ணு, அப்படி ட்ரெஸ் பண்ணு, இப்படி தலை செய்வேன், அப்படி தலை செய்வேன்றாங்க. ஸோ நமக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் இவங்க 3 பேர் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா வாழ்க்கையில திரும்பி பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் சொல்றதை கேட்டா மட்டும்தான் நம்ம லைஃப்ல நல்லா இருக்க முடியும். ஸோ இந்த வாய்ப்பளித்த அனைத்து நல்லவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு, ரெவரண்ட் ஃபாதர் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அந்த சப்போர்ட்டுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட நான் கேட்கறது ஒன்று தான், பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க, ஸ்டூடெண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஆம்பியன்ஸையும் இந்த அட்மாஸ்பியரையும் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். மாணவ மாணவிகளே மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பிரின்சிபால் அனைவருக்கும், பேரண்ட்ஸ் அனைவருக்கும் என் மனமார்ந்த மாலை வணக்கம். எனக்கு இங்கிலீஷில் பேச தெரியாது. நீ இது இங்கிலீஷ் மீடியமா? எல்லாருக்கும் இங்கிலீஷாக பேசுறதா புரியுமா? தமிழை பேச புரியுமா? எஸ்
சரி, நான் வந்து அரசின நடுநிலை பள்ளி நெடுத்தோப்பில் படிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஜீவானந்த ஸ்கூலில் தான் படித்தேன். நான் 8வது படிக்கும்போது தான் ஏபிசிடி கற்றுக்கினேன். இது உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அந்த மாதிரி அந்த சூழ்நிலை இருந்தேன். நான் என்னோட வாழ்க்கை அப்படி தான் அமைப்பு இருந்தது. உங்களுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு ஏபிசிலேருந்து எல்லாமே ஃபேஸ்புக்கில் கூட இங்கிலீஷில் பார்த்து நீங்கள் ஃபேஸ்புக்கை பார்க்குற மாதிரி, இன்ஸ்டாகிராம் பார்க்குற மாதிரி அறிவு உங்களுக்கு வளர்ந்துருது. அந்த அளவுக்கு ஆராய்ச்சி செல்ஃபோன் உங்களை வளர்த்து விட்டுருக்குது. அதான உண்மை. யாராவது செல்ஃபோன் பாப்பா? செல்ஃபோன் யூஸ் பண்ணாங்க யாரு? பொய் சொல்லாதே. நீங்க செல்போன் பார்க்கறதுனால 100 மடங்கு அறிவு வளரும். செல்போன் பார்க்கறதுனால 100 மடங்கு அறிவு வளரும். ஆனா அந்த அறிவை வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோசம் 200 மடங்கு நம்ம முட்டாளாக போறோம். உண்மையான என்ன எது நம்ம முட்டாளாக போறோம்? உடம்பு வந்து வேர்த்து விழுவாது இல்ல, வேறே வராது, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்காது. அப்பா சொல்ற பேச்சை கேட்கறதுக்கு கொஞ்சம் கம்மியாயிடும். அம்மா சொல்ற பேச்சை சுத்தமாக கேட்க மாட்டோம். அதுக்கப்புறம் டீச்சர் சொல்ற பேச்சை கேட்க மாட்டியா? சொல்ல மாட்டேங்க. ஒரு 20% கேட்போம். பெர்சன்டேஜாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ செல்ஃபோன் சொல்றத 100 மடங்கு கேட்கணும். என்ன? ஏன்னா அது இன்ட்ரெஸ்ட், அது நாட்டம் வந்து அது அதிகமாக இருக்கிறதுனால அது போகுது. அது நாட்டம் எதில் அதிகமாக இருக்குதோ அது நம்ம இன்வால்மெண்ட் போச்சுன்னா தப்பாயிடும். நாட்டம் அதிகமாக போகிறதுக்கான சூழ்நிலையை நம்ம இன்வால்மெண்ட்டு நம்ம எஃபோர்ட்டு அசட்டாக மாறணும்னா நம்மளோட படிப்பு நமக்கு பெருமை சேர்க்க வேண்டியது எது இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுற சூழ்நிலை நீங்கள் இல்லை. அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லக்கூடியதில் பேரண்ட்ஸை விட வாத்தியார் ஆசிரியர்கள் உங்களுக்கு அதிகமாக அறிவுரை சொல்லுவாங்க. அதை நீங்கள் கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் செல்ஃபோனை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அறிவு வரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இது தயவுசெய்து வாத்தியாருக்கு சொல்றதை கேளுங்க. ஆசிரியரை புகழ்ந்து கூடியே இருங்க, புகழுங்க. நீங்க அழகா இருக்குன்னு சொல்லுங்க. மிஸ் நீ அழகா சொல்லி பாருங்களேன். அடிக்கவே மாட்டாங்களா? அடிக்கவே மாட்டாங்க, கண்டிப்பா அடிக்க மாட்டாங்க. தப்பா எழுதிட்டா கூட கரெக்டா திருச்சிடுவாங்க. புகழுது புரியுதா? மிஸ் மட்டும் சொல்லுங்க, வாத்தியாரி பார்த்து சொல்லுங்க. எல்லாரும் சேர்த்து சொல்றேன். ஒரே நீ ஒட்டுமை மட்டும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. மற்றவங்களை வந்து புகழ்ச்சி மட்டும் இல்லை, உண்மையான அவங்களை புகழ்ந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எண்ணங்கள் அவங்களுக்கு வளரும். அவங்க சொல்ற பேச்சு கேட்காம நம்ம எகென்ஸ்டா நம்ம எதாவது செஞ்சீங்கன்னா உங்க பேர்ல வெறுப்பு தட்டிடும். உங்களுக்கு சொல்ல வேண்டிய நல்ல பழக்கத்தோடு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இந்த பசங்க சொல்லி நம்ம கேட்க போறாங்க சூழ்நிலை உருவாக்க கூடாது. புரியுதுங்களா? அவங்க கூட சொல்லி நீங்க அட்டாச்மெண்டா இருங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லது தான் செய்வாங்க. அது அவங்க சொல்றபடி கேளுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். சரிங்களா? இப்ப இன்னைக்கு என்ன, இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டேவா? யாராவது வெற்றி பெற்றா? யாருக்கு வேறு வந்தது? வெற்றி முக்கியம் இல்ல, யாராருக்கு வேறு வந்ததோ அவங்க எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருமே இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க. நீ தோத்துன மட்டும் நினைக்காத, நாளைக்கு நம்ம ஜெயிக்க போறோம்னு நினைக்காத. நம்ம வேற ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண பாரு, உன் பாடி ஜெயிச்சிட்டு, உன் மைண்ட் ஜெயிச்சிட்டு. இன்னும் ஜெயிச்சல பார்த்து கஷ்டப்படாத. அடுத்து நம்ம ஜெயிக்க போறோம். இதை விட அதிகமான இடத்தை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. புரியுதா? முதல் படி ஏறதான் நம்ம அடுத்த இடத்த நம்ம அடையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால படிப்பிலையும் உடற்பயிற்சியிலையும் அதிக கவனம் செலுத்துங்க. உடல் ஆரோக்கியமா இருக்கும், அறிவு வளர்ச்சி அடையும். நான்லாம் அந்த மாதிரி தான் இருந்தோம். நம்ம சொன்னேன் இல்லையா, 8வது தான் இங்கிலீஷ் கற்றுனேன்னு. இப்போ 12 முடிச்சு, அப்புறம் டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சு இன்னைக்கு ஒரு கம்பெனி வச்சுக்கிறேன். உங்களை மாதிரி ஒரு 100 ஃபேமிலி என்கிட்ட வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருமே நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிறோம். இன்னும் என்னோட உழைப்பு தான். இப்போ நான் பெருமையாக சொல்றேன்னா காரணம்னா என்னோட உழைப்பை மட்டும்தான் நான் நம்பி இருக்கிறேன். உழைப்பை மட்டும்தான் நம்பிக்கிறேன். அந்த உழைப்பு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 கம்பெனிக்கு முதலாளியாக இருக்கிறேன் நான். சரியா? இன்னைக்கு ரோட்டில் மட்டும் பேசணும். நீங்களா பாத்திமா ஸ்கூல்ல நான் படிக்கல, நடுநிலை பள்ளி தான் படித்தேன். ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஜீவானந்த ஸ்கூல் தான் படித்தேன். SRM டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். DBA சிதம்பரம் யூனிவர்சிட்டியில் முடித்தேன். ஆனால் ஏதோ முயற்சி பண்ணியிருந்தா அது அப்பயே நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். 90ல் நான் கம்பெனி முடிச்ச உடனே வேலைக்கு போயிட்டேன். 92ல் கம்பெனி ஆரம்பித்தேன். இன்னைக்கு கம்பெனியில் ஒரு 100 ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு சூழ்நிலையை அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துக்கிறேன். வருமானம் வர்றதை விட அவங்க 100 ஃபேமிலி என்னை நம்பி இருக்கிற வாழ்க்கையை கொடுத்துக்கிறேன்றது ஒரு
ஒரு கௌரவமா வாழல. புரியுதா? அந்த கௌரவம் எங்கிருந்து வச்சுன்னா அந்த 100 பேருக்கு வேலை கொடுக்கல. அந்த மாதிரி நீங்க எல்லாரும் 100 பேருக்கு வேலை கொடுக்கிற சூழ்நிலை. படிங்க, உழைங்க, உழைப்பை அதிகப்படுத்துங்க, படிப்பை அதிகப்படுத்துங்க, நீங்க வெற்றி அடைவீங்க. புரியுதா? வெற்றிக்கு முக்கியம் உழைப்பும் படிப்பும் தான். இதுக்கு பேசுறாரு உழைப்பு. சின்ன வயசுல இருந்தே நீ உடற்பயிற்சி செய்யறதுக்கான முடிவுங்க மட்டும்தான் உழைக்க முடியும். இந்த விளையாடுனா போனாதான் வரும். நீ படிச்சிருந்தா செல்போன் பார்த்துருந்தா சோம்பேறித்தனம் வரும். வீட்டு வேலையை செய்யுங்க. உன் சட்டையை தொழி, உன் பாத்ரூமை கழுவு. உன் நல்ல பழக்கம் இருக்குதுன்னா உன் பாத்ரூமை யார் கழுவுறாங்களோ அவங்க தான் உண்மையான உழைப்பாளி. இல்ல ஒழுக்கமானவன். ஒழுக்கமானவன் என்னன்னா உன் பாத்ரூமை நீ சுத்தமா வச்சுக்கிறியா? நீ போற பாத்ரூமை சுத்தமா வச்சுக்க. இந்த பாத்ரூம் எந்த அளவுக்கு இருக்குது? இந்த வாரம் நாங்க 10 பேர் சேர்ந்து இந்த பாத்ரூமை கிளீன் பண்ண முடிவு. எல்லாருக்கும் நல்லது. அடுத்த வாரம் 10 பேர் பண்ணு. இதை விட ஒரு நல்ல சிறந்தது சேவை கிடையவே கிடையாது. நீ போற இடத்த நீ சுத்தமா வச்சுக்கினால அதை விட சேவை எதுவுமே கிடையாது. நீ செய்யற சேவை நீ மற்றவங்களுக்கு போய் நீ சாப்பாடு வாங்கி தருவானா? நீ எதுவுமே வாங்கி தருவானா? நீ போற பாத்ரூம் நீ யூஸ் பண்ற. நீங்க 100 பேர் போறீங்க, ஒரு நாளைக்கு 10 பேர் சொல்லி கிளீன் பண்ணுங்க. பலபலன்னு இருக்கும். அது எல்லாத்துக்கும் முக்கியமானது. ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு வீட்டுக்கு போனா வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜை தந்தா தெரிஞ்சிடும் அந்த குடும்பம் எப்படி நடக்குதுன்னு. 10 நாள் குழம்பு இருந்ததுன்னா அந்த குடும்பம் வந்து கொஞ்சம் சோம்பேறியான குடும்பம் தான். டெய்லி குழம்பு இல்லாம இருக்கும். புரியுதா? ஒரு குடும்பத்துல போய் கிச்சன்ல போய் நம்ம ஃப்ரிட்ஜை students. The prize distribution is a testament to our commitment to excellence. We are proud to acknowledge the accomplishments of our students. For this, I invite Mr. Maheshwaran to distribute the prizes. Second prize goes to Master K. Sridharan. Third prize goes to Master S. Vishnu Guru. UKG ball throwing. First prize goes to Master P. Akhilesh. Second prize goes to Master S. Karthik. Third prize goes to Master M. Pavitran. First standard progress. First prize goes to Master V. Pranav. Second prize goes to S. Rudran. Second standard bottle filling. First prize goes to Master S. T. Arishwaran. Second prize goes to Master S. Yashwin Raj. Third standard lemon and spoon. First prize goes to Master. Second prize goes to Master M. Gobal. Third prize. Third prize goes to Master or David. Fourth standard
stone gathering. First prize goes to Master M. Aburvan. Second prize goes to Master B. Daniel. Third prize goes to J. Taresh Nathan. Fifth standard 100 meters running race. First prize goes to Master Muhammad M. Royan. Second prize goes to Master M. Sharan. Third prize goes to Master M. Muhammad Ibrahim. Thank you. 100 meters second prize S. Anbaran 6th B. Third prize R. Muhammad Arshad 6th B. Two 200 meters first prize goes to R. Muhammad Arshad 6th B. Second prize A. Gogul 6th A. Third prize S. Vignesh 6th A. And now for the sub-junior category 7th and 8th standard 100 meters first prize goes to E. Sabari Vasan 8th C. Second prize P. Mudalvan 8th A. Third prize C. Kamlesh 7th A. $200 meters first prize goes to C. Kamlesh 7th A. Second prize B. Sabari Vasan 8th C. Third prize M. Yashe 7th A. 400 meters sub-junior category first prize goes to C. Kamlesh 7th A. Second prize V. Sabari Vasan 8th C. Third prize P. Mudalvan 8th A. Sub-junior category 800 meters first prize goes to V. Sabari Vasan 8th C. Sabari Vasan. Second prize C. Kamlesh 7th A. Third prize M. Muthuratnavel 8th C. And sub-junior category short put first prize goes to P. Mudalvan 8th A. Second prize S. Loshit 8th B. Third prize R. Sanjay Kumar 8th B. And for the junior category 9th and 10th standard 100 meters first prize goes to G. Logesh 10th C. Second prize S. Sushil 9th A. Third prize L. Muhammad Tawhid 10th B. 200 meters for the junior category first prize goes to S. Sushil 9th A. Sushil. Second prize G. Lokesh 10th C. Third prize V. Joe 10th C. And 400 meters junior category first prize goes to G. Lokesh 10th C. Second prize R. Ishan 10th B. Third prize S. Sushil 9th A. 800 meters junior category first prize goes to G. Logesh 10th C. Second prize S. Sushil 9th A. And third prize there are two winners, one R. Ishan 10th B and second L. Kaviyarasan 9th B. Kaviyarasan.
Shot put junior category, first prize goes to R. Guna, 10th A. Second prize K. Subhash, 9th C. Third prize A. Vimal, 10th A. Senior category 100 meters, first prize goes to S. Barney Butran, 12th B. Second prize V. Kishore, 12th B. Third prize M. Ahmad Imran, 12th A. 200 meters senior category, first prize goes to Ahmad Imran, 12th A. Second prize M. Muhammad Mubarak, 12th C. Third prize S. Barney Butran, 12th B. 400 meters senior category, first prize goes to V. Kishore, 12th B. Second prize D. Yuvraj, 11th C. Third prize D. Vignesh, 12th B. $800 meters senior category, first prize goes to M. Ahmad Imran, 12th A. Second prize S. Barney Butran, 12th B. Third prize D. Vignesh, 12th B. Short put senior category, first prize goes to A. Lenin, 12th C. Second prize J. Karthikeyan, 12th C. Third prize S. Devanathan, 12th C. And for the march past, Greenhouse is the winners with 10 points. Come and join me. Mr. Baptist, Mr. Edward Anand, Mr. Joseph Panikalam, Mr. James Arun Rajan, Mr. Maria Gerald, Mr. Nelson, Mr. Francis Xavier, Mr. S. Mitchell, Mr. David J. Zealand, and Mr. Agustin. Thank you. After the football lap, runners, Reverend Father. Mr. K. Rajaratnam, Mr. A. Joseph Brito, Mr. S. K. Venkaderi, Mr. A. Willis, Mr. A. Benjamin Frederick, Mr. A. Rachagar, Mr. A. Ambrose, Mr. A. J. Michael, Mr. R. Stalin, அடுத்தது
Runners, A. Goes to Ramala Juliana. M. Savani. S. Maladi. Thank you, Father. The principal, esteemed chief guests, staff, parents, and beloved students. With great pleasure that I stand before you to extend our heartfelt thanks. First and foremost, I would like to express our deepest gratitude to our principal. Respected Father, your unwavering commitment and visionary leadership have been pivotal in the success of this event. Thank you, Father. To our distinguished guests, alumni of Fatima, sirs, we are deeply grateful for your presence today. Your support and encouragement will play a crucial role in motivating the young minds to strive for excellence. Thank you, sirs. We also extend our thanks to the chief guests who came over here for the opening ceremony in the morning. Venkata Chalabari, the Inspector of Police, Laspet, Sub-Inspectors of Laspet Police Station, Thirunavakkar Karasu and Pushpalingam. Thank you, sirs. Your heartfelt thank you goes to our dedicated staff and in particular the organizing committee and the BETs. Your meticulous planning, coordination and enthusiasm have been instrumental in smooth execution of today's event. Thank you, teachers. Dear parents, your involvement and participation not only uplift the students but also strengthen the bond between the school and families. Thank you all for joining us today. Your round of applause is due for our students. You have demonstrated outstanding skills and sportsmanship in march past, track events, mass drill, dumbbells and so on. Each one of us has played a role in making this annual sports meet a resounding success. Thank you once again to everyone who has made this annual sport meet 2024 a grand success. Students, don't move. Our national flag is being lowered. Stand safe.